மகளே, அதாவது கஷ்டப்பட்டு உழைக்கணும், நல்லா சின்சியராக வேலை செய்யணும், ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலும் பரவாயில்ல செய்யணும் அப்படின்ட்டு ஒரு நோக்கத்தோட நம்ம வேலையை தேடி ஓடனா, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இங்கே ஒரு ஷோரூமில் 3 லேடி ஸ்டாஃபுங்க வேலை செய்கிறாங்க. அவர் ஓனர் இல்லை, சரிங்களா? ஓனர் இல்லாமல் இவங்க கண்ட்ரோலாக இந்த வேலையை விட்டு பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பொறுப்போடு இருக்காங்க பாருங்கள். கடவுளை உட்காந்துட்டு கஸ்டமர் வரதை பார்க்காம ஜாலியாக பேசிட்டு லூட்டி அடிச்சுட்டு, இன்னும் சொல்லப்போனால் சீட்டு கட்டெல்லாம் விளையாடி வச்சுருக்காங்க கடையில் ஆள் இல்லாதப்போ. அதை வந்து ஸ்டாஃப் கஸ்டமர் பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இப்போ அது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மேரிட் ஆடவங்களாம் வேண்டாம், யங்ஸ்டராக பார்த்து வைக்கிறேன். நான் கேட்டே போயிட்டேன். ஏன்னா வேலை இல்லாத கஷ்டம் நமக்கு தான் தெரியும். ஏன் சார் மேரிட்லாம் எடுக்க மாட்டேறீங்க, அன்மேரிடாக எடுக்கிறீங்க? மேரிடாக இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுப்போடு பார்ப்பாங்க. இதுங்களாம் சின்ன பசங்க, ஒரு பொறுப்பு இல்லாமல் ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் சின்னவங்களுக்காக பார்த்து கொடுக்குறீங்கன்னு கேட்டால், அவங்களாம் லீவ் போடாமல் வருவாங்க. நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது காரணம் சொல்லிட்டு லீவ் எடுப்பேன், அதான் மெயின் ரீசன் அப்படின்றாங்க. இதெல்லாம் எங்கே ஏற்க முடியுது? அதை வாய்ப்புக்கு யாருக்கு போய் சேரணுமோ அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன மாதிரி நிறைய பேரும் இருக்கலாம், அந்த மாதிரி வேலைக்கு அலைஞ்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு அது அவங்களுக்கு கிடைக்காம போகலாம். நிறைய காரணங்களாக இருக்கலாம். ஏஜ் லிமிட்டு, இல்லைனா மேரீடு வேண்டாம், நிறைய ரீசன் இருக்குது. எனக்கு இன்டர்வியூக்கு வராங்கன்னா நிறைய பேர் போயிட்டாங்க வெளியில் இந்த மாதிரி காரணத்தால். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சின்சியராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதை அலட்சியப்படுத்திட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக விளையாடித்தனமாக வேலையை செஞ்சுக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஓபி அடிச்சுட்டு போகிறவங்களுக்கு உட்கார வச்சு பார்த்து கொடுக்குறீங்க. எப்படி அது? இதெல்லாம் நான் லைஃப்பில் கடந்து வந்த விஷயங்கள். இது வேலை தேடி போகும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரிலாம் எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கும் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. உண்மையாக நான்லாம் இப்போ வேலை செஞ்ச இடத்துல அவ்வளோ சின்சியராக இருப்பேன். ஒரு நிமிஷம் நான் சீட்டில் உட்கார மாட்டேன். காஃபி டீ டைம் கூட நான் அந்தளவுக்கு டைமிங்கு போக மாட்டேன். லஞ்சுக்கு டைமிங் கிடையாது. என் டைம் வந்து நைட் 8:00னா 8:30, 8:45, 9:00 நான் வீட்டுக்கு வருவேன். டைமிங் பார்க்க மாட்டேன். அந்தளவுக்கு சின்சியராக நான் வேலை செஞ்சேன். இப்போ நம்ம அந்த மாதிரி சின்சியராக இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்களா என்ன அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. யாருக்கோ தூக்கி சின்ன வயசு பசங்க வராங்களா, தூக்கி வேலையை கொடுத்துடலாம். யார் பொறுப்போடு இருக்காங்க, சின்சியராக யார் வேலை செய்வாங்க, இவங்களுக்கு இதை கொடுக்கலாமான்னு யோசித்து கொடுங்க. யார் வேலை கொடுத்தாலும், புரியுதுங்களா? ஒரு மேரிட் பர்சனு, இல்லைனா ஏஜ் லிமிட்டு, இதெல்லாம் பார்த்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கடைக்கு லாஸ் பண்ணுற அளவுக்கு நஷ்டத்தில் கொண்டு போய் தள்ளுற அளவுக்கும், இல்லைனா கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்க, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கையில் வேலையை தூக்கி கொடுத்துட்டு இன்றைக்கி ஓனர் ஆகி அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, என் தரப்பில் நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணதால், வேலை செய்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குது, தகுதின்றதை விட பொறுப்பாக இருக்கிறாங்க, சின்சியராக இருக்காங்க ஒர்க்கில், யார் நல்லா பண்ணுவாங்கன்னு பார்த்து வேலையை கொடுங்க. எல்லாருமே வேலை செய்கிற திறமை எல்லாருக்குமே இருக்கும் தான். யாருக்கும் திறமை இல்லாதவங்களாம் யாருமே கிடையாது. சின்ன வயசு பசங்க தான் நல்லா சுறுசுறுப்பாக செய்வாங்க, அடுத்தவங்களாம் வந்து செய்ய மாட்டாங்கலாம் கிடையாது. சரிங்களா? எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்குது. நான்லாம் உண்மையாக அவ்வளோ சின்சியராக ஒர்க் பார்ப்பேன். அதை நம்ம சொல்லி காட்டுறோம்னா நமக்கு அந்த திறமை இருக்குது, பொறுப்பு இருக்குது. அதை நம்ம தேடி போகும்போது அதை ரிஜெக்ட் பண்ணுறதால அது கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, வேலை தேடி போகிறோம், நம்ம சின்சியராக இருந்து நம்ம செய்கிறோம், அந்த பொறுப்புன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம், நமக்கு ஒரு வேலை கிடைக்கல, இந்த இடத்துல நம்ம கிடைக்கல பாரு, அதை வந்து நிராகரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன் அப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரில. முக்கால்வாசி இடத்துல பார்த்தீங்கன்னா யங்ஸ்டராக பார்த்து தான் எடுக்கிறாங்க. 26 வயசு தான் பர்டிகுலர். இப்போ நான் 3 இடத்துல இன்டர்வியூக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா 3 இடமுமே 26 வயசு தாங்க லிமிட்டு, 30 வயசு தாங்க லிமிட்டு அப்படின்றாங்க. 30 வயசு லிமிட்டுன்னு பார்க்குறீங்க, அதுக்கு மேலே தாண்டி யாரும் வேலை செய்யாமல் இருக்காங்களா? இப்போ இன்டர்வியூக்கு நீ செலக்ட் பண்ணுற பர்சன் 26 வயசில் நீ செலக்ட் பண்ணி எடுக்கிற, ரைட்டு. அதுக்கப்புறம் அதே ஒரு ஷாப்பில் அவங்க வேலை செய்கிறாங்க. செஞ்சு அந்த வயசை தாண்டி அவங்க கடந்த 30 தாண்டுவாங்க, 35 தாண்டுவாங்க, 40, அதை தாண்டி தானே அந்த இடத்துல அவங்க வேலை செஞ்சாகணும். அப்போ அதோட வெளியில் துரத்துடுவீங்களா? அந்த ஏஜ் லிமிட் ஏன் வைக்கிறீங்க? வேலை வாய்ப்பை கொடுத்து பாருங்கள். அவங்க செய்கிறாங்களா செய்யலையா, அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு திறமை இருக்கா, திறமை இல்லையா, பொறுப்போடு இருக்காங்களா, நல்லா பார்த்துக்கிறாங்களா அந்த வேலையை, சின்சியராக இருக்காங்களா, அவங்களால அந்த வேலை எப்படி நடக்குது, உங்கள் கடை எப்படி நடக்குது, உங்கள் தொழில் எப்படி நடக்குதுன்னு அந்த வேலையை செஞ்சு கையில் கொடுத்து செய்ய வச்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஏன் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கள நிராகரித்து அனுப்புறீங்க? அவங்களுக்குள்ள 1000 திறமைகள் இருக்கலாம், சின்சியராக இருக்கலாம், அவங்க கடைக்காக அந்த ஷாப்புக்காக எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிற அளவுக்கு சின்சியராக இருப்பாங்க. அதெல்லாம் ஏன் நிராகரிக்கன்னு தான் எனக்கு தெரியல. இதெல்லாம் நான் இப்போ கடந்து வந்திருக்கேன், புரியுதுங்களா? என்ன மாதிரி எத்தனை பேர் நீங்களாம் கடந்து வந்திருப்பீங்க, இதெல்லாம் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ வலிச்சிருக்கும். நான் இன்டர்வியூ போன இடத்துல எத்தனை லேடிஸ் திரும்ப வெளியில் போயிட்டாங்க, எத்தனை ஜென்ட்ஸ் வெளியில் போயிட்டாங்க தெரியுமா? சின்ன பசங்க. இன்னும் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு என்ன வேலைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாண்டிங் ஒர்க். சின்ன பிள்ளைங்க, நம்ம வீட்டில் உட்கார வச்சு பார்க்குற பிள்ளைங்க அங்கே போய் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாண்டிங் ஒர்க்கில் தான் நிற்கிதுங்க.
அந்த மாதிரி தான் சின்ன பிள்ளைங்களும் வச்சு வேலை வாங்குறாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் வந்து சரின்னு எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நான் இன்னொரு வீடியோ பேசுகிறேன். இந்த வேலை விஷயத்தை பற்றி இன்னொரு வீடியோ பேசுகிறேன். ஏற்கனவே பேசியிருக்கேன். இந்த வேலை செய்கிற இடத்துல அந்த ஸ்டாஃபுங்களை எப்படி நடத்தணும், அவங்களுக்கு எப்படி ஒரு முன்னுரிமை கொடுக்கணும், அந்த விஷயத்தெல்லாம் யாரும் நோட் பண்ணுறாங்களோ என்னன்னு தெரியல. அது தனியாக ஒரு வீடியோ நான் போட்டு பேசுகிறேன். சரிங்களா? இந்த மாதிரி வேலை தேடி ஆடணும், திறமை யாருக்கு இருக்குது, யார் செய்வாங்கன்னு பார்த்துட்டு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிராகரிக்கணும். எடுத்தவொடனே நிராகரிச்சிட்டா எப்படிங்க அது? எத்தனை பேர் இந்த மாதிரி வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க? உங்களுக்கு 1000 திறமை இருக்கலாம். அந்த திறமையெல்லாம் கூட அவங்க என்ன ஏதுன்னு விசாரித்து பார்க்காம அந்த வேலையை இப்போ கொடுக்காம எடுத்த உடனே வேலை இல்லைங்க, இதாங்க லிமிட் அப்படின்னு அனுப்புகிறீங்களே. அதான் நிறைய பேர் திறமை உள்ளவங்களும் நிறைய பேர் வந்து இழக்கிறாங்க இதனால். இதுதான் உண்மை. சரிங்களா? திறமையோட பொறுப்போடு இருக்கணும், வேலை செய்யணும்னு வர்றவங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம அதை என்னன்னு கூட ஒரு ட்ரையல் கூட பார்க்காம அதை ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க பாருங்கள். அது அவங்களுக்கெல்லாம் லாஸு. நிறைய பேர் நிறைய உழைப்பாளிகள்லாம் நிறைய நல்லவங்க நல்ல சின்சியராக இருக்கலாம் உழைக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க. இழக்கிறீங்க. திறமை உள்ளவங்களாம் வெளியில் இருக்காங்க, திறமை இல்லாதவங்களாம் உள்ளே இருக்காங்க. உங்கள் சம்பளத்தை உங்கள் காசை வந்து நீங்கள் தான் விரயமாக ஏமாந்து கொடுக்குறீங்க. நான் நிறைய பேர் எல்லாரையும் சொல்லலை, சில பர்டிகுலர் அந்த மாதிரி ஏமாற்றி உட்காந்து ஓபி வச்சுட்டு போகிறவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆட்களை சொல்கிறேன். என்ன மாதிரி எத்தனை பேர் நீங்களாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? வேலை இல்லாமல் தேடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கடந்து எத்தனை பேர் வேலைக்காக அலைஞ்சிட்ருக்கீங்க? இது எத்தனை பேர் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கண் கூட பார்த்துருக்கீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி இன்னொரு விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். சரிங்களா? பை.